சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒன்று தெரிந்து கொள். நாளை உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை இன்று நான் சொல்கின்றேன். எதற்காக நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும்? அது நல்லதோ கெட்டதோ எல்லா விஷயத்திலும் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு காரணத்திற்காக ஒரு செயல் நல்லது நடக்கப் போகிறது என்றால் அது நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு கெட்ட விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அதிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும். இது இரண்டாகத்தான் நான் உன்னிடம் அடிக்கடி வந்து பேசுகின்றேன். நான் வந்து பேசிக்கொண்டே இருப்பதினால் என்னுடைய அருமை உனக்கு புரியாமலேயே போய்விடுகிறது. நான் சொல்வேன், எல்லாவற்றையும் செய்து காட்டுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்துமே திருப்தி இல்லாமல் இருக்கிறது. எதை செய்தாலும் திருப்தி இல்லை என்றால் அதில் ஏதோ ஒரு குறையுடன் தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று நினைத்தாய். புதிதாக வரும் உறவு கூட நமக்கு நல்ல விதமாக அமையும் என்று நினைத்தாய். இல்லை, அதுவும் இருக்கும் குறைவுடன் தான் அமைந்தது. உன் பேச்சை கேட்காமல், உன்னுடைய வார்த்தை மதிக்காமலும் இப்படித்தான் அனைத்தையுமே நடந்தது. இதையெல்லாம் பார்த்து வாழ்க்கையை வெறுத்து வாழ்க்கையே வேண்டாம் என்ற ஒரு நிலைக்கு நீ வந்து விட்டாய். நான் ஒன்று சொல்கின்றேன், எப்பொழுதுமே வாழ்க்கையை மாற்றலாம் என்று யோசிக்காதீர்கள். அது மிக மிக தவறானது. நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை சரி செய்யலாம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பொருள் அது சரியில்லை என்றால் அதை நாம் சரிப்படுத்தும் அளவுக்கு முயற்சி செய்வோம் அல்லவா? எடுத்தவுடன் தூக்கி போட்டுவிட மாட்டோம். வாழ்க்கையில் புரிகிறதா? அதுபோல் அதுபோல உடனடியாக எந்த பொருளையும் தூக்கி போட மாட்டோம். அதுபோலத்தான் வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் உன்னால் முடிந்தவரை போராடு. அது சரியாகும். சரியாகாத பட்சத்தில் என்ன செய்யலாம் என்று யோசி. ஒரு சிறு பிரச்சனை வந்தாலும், சிறு குழப்பங்கள் வந்தாலும், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். அதை நீ புரிந்து கொண்டால் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது சரி செய்து விடலாம். உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருப்பவன் நான். இக்காலமும் உனக்கு உதவியாக இருப்பவனும் நான் தான். நீ இல்லையே என்று சொன்னால் கூட, இந்த சாய் எனக்கு உதவியை செய்யவில்லை என்று சொன்னால் கூட அது பொய்தான். உனக்கு உதவி செய்வது, உன்னுடைய அனைத்து விஷயத்திலும் நல்ல அக்கறையுடன் நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருப்பவனும் இந்த சாய் தான். இந்த சாயை தலையில் தூக்கி வைத்து கொண்டான் ஆனால் இப்பொழுது வாழ்க்கை வெறுத்தவுடன் இந்த சாயையும் எடுத்து விட்டார். காரணம் கேட்டால் எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று இப்பொழுது இந்த நொடி உன்னுடைய சொந்தக்காரர்கள் நிற்கிறாய் என்றால் அதுவும் என்னால் தான். பல பிரச்சனைகள் வர வேண்டியதாக இருந்தது. ஆனால் அது எல்லாவற்றையும் நான் அடக்கி என் கைக்குள்ளே வைத்திருக்கின்றேன். நீ இந்த பிரச்சனைக்காக அழுவாதே. எல்லா பிரச்சனைகளும் மாறிவிடும். எல்லா காலமும் ஒரு காலம் போல் இருப்பது கிடையாது. நிச்சயமாக நீ கேட்டதை விட உன் வாழ்க்கை மிகவும் பிரம்மாண்டமாக நான் அமைத்து வைக்கின்றேன். சீக்கிரமாக அது உன்னுடைய கையில் வந்து சேரும். கண்ணீரை துடைத்து கொண்டு நிம்மதியாக வாழும் வாழ்க்கையை பார். எதையும் தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதே. முதலில் வாழ்க்கை பிடிக்கவில்லை, இந்த வாழ்க்கையிலிருந்து நான் யோசிக்க போகப் போகிறேன் என்று சொல்லாதே. உன்னால் சரிப்படுத்த முடியும். உன்னை யாராவது வெறுத்தார்கள் என்றால் அவர்களை நீ உனக்கு சாதகமாக உன்னுடைய பக்கம் வரும்படி நீ மாற்று. அதற்கான திறமைகள் எல்லாம் உனக்கு உள்ளது. எல்லாம் நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.